ஐசிபி அகாடமி. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். Sum number 12. If P is 25% less than Q, அதாவது Q-வை விட 25% கம்மியா P இருக்கார், and R is 20% higher than Q, Q-வை விட 20% R இருக்கார். The ratio of R and P, Rக்கும் Pக்கும் ரேஷியோ கேட்குறாங்க. இப்போ வந்து Q is treated at 100 நான் நடுவில் எழுதிடுறேன், மிடில் எழுதிடுறேன். ஸோ P எவ்வளோ இருக்காரு? Qவை விட 25% கம்மி. ஸோ 100 minus 25 75 P வச்சிருக்கார். R வந்து Qவை விட 20% ஜாஸ்தி. 100 plus 20 120. ஸோ R 120 இருக்காரு, P 75 இருக்காரு. R by P வந்து 120 divided by 75. நீங்கள் டேபிளில் கட் பண்ணும்போது 15 டேபிளில் கட் பண்ணும்போது 8 times 120 divided by 15 8, 75 divided by 15 5. ஸோ 8:5 ஆப்ஷன் B தான் உங்களுடைய கரெக்டான ஆன்சர். 13th ப்ராப்ளம் ஜூன் 2014 கேட்டிருக்காங்க. A person has asset 1,48,200. ஒரு பர்சனுக்கு 1,48,200 அசெட் இருக்கு. He wishes to divide among these wife, son, daughter in the ratio of 3:2:1. அதாவது ஒய்ஃபுக்கு, சன்னுக்கு, டாட்டருக்கு பிரித்து கொடுக்கலான்னு நினைக்கிறாரு. எந்த ரேஷியோவில்? 3:2:1. From this asset the share of son. இதில் சன்னோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது 1,48,200 அப்படிங்கிறது டோட்டல் அசெட். அவங்களோட ரேஷியோ 3:2:1. ஒய்ஃபுக்கு 3 பார்ட்டு, சன்னுக்கு 2 பார்ட்டு, டாட்டருக்கு 1 பார்ட்டு. டோட்டல் பார்ட் வந்து 6 பார்ட் வச்சிருக்காரு. அவருடைய அசட்டோட வேல்யூ எவ்வளோங்க? 1,48,200 டிவைடட் பை 6 இன்டூ சன்னினுடைய ரேஷியோ என்னங்க? 2ங்களா? 1,48,200 டிவைட் பை 6 இன்ட்டு 2 போட்டால் உங்களுக்கு 49,400 வருதுங்க. இது ஆப்ஷன் சியில் இருக்குது. இதான் உங்களோட ஆன்சர். 15th ப்ராப்ளம் டிசம்பர் 2014 கேட்டிருக்காங்க. த ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் மந்த் சேலரி ஆஃப் த பர்சன் ஆர் இன் த ரேஷியோ 2:4:5. ஃபர்ஸ்ட் மந்த் 2, செகண்ட் மந்த் 4, தேர்ட் மந்த் வந்து 5. அந்த ரேஷியோவில் சேலரி வாங்குறாங்க. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ப்ராடக்ட் ஆஃப் த சேலரி ஃபஸ்ட்டு 2 months அண்ட் லாஸ்ட் 2 months இஸ் 480 lakh. ஃபைன் த சேலரி ஆஃப் தி செகண்ட் மந்த். அதாவது ஃபஸ்ட்டுங்கிறது 2x, செகண்ட் மந்த்துங்கிறது 4 month, தேர்டுங்கிறது 5x கொடுத்துருக்காங்க. இப்போது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லாஸ்ட் 2 months அண்டு ஃபஸ்ட்டு 2 months. லாஸ்ட்டு 2 months வந்துட்டு உங்களுக்கு என்னங்க? 4x 5xங்களா? மைனஸ் ஃபஸ்ட்டு 2 months என்னங்க? 2x 4xங்களா? என்ன ஆன்சரு? 480 lakh அவங்க கொஷினில் கொடுத்துட்டாங்க. 4x into 5x 20x squared minus 2x into 4x 8x squared equal to 480 lakh. ஸோ 12x 20x squaredல minus 8x squared பண்ணோம்னா 12x squared minus equal to 480 lakh. 12x squared equal to 480 lakh. x squared வேணும்னா 480 divided by 12 40 lakh வருதுங்க. எக்ஸை ரூட் எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர்டை ரூட் எடுத்தால் என்ன வரும்? எக்ஸ் வரும். 40 lakh ரூட் எடுத்தால் 2000 வரும். ஸோ செகண்ட் மந்த் சேலரி 4xங்களா? எக்ஸுக்கு பதிலாக 2000 அப்ளை பண்ணி 4 into 2000 8000. அதாவது லாஸ்ட் 2 months மைனஸ் ஃபஸ்ட்டு 2 months. லாஸ்ட் 2 months 4x 5xங்களா? ஃபஸ்ட்டு 2 months 2x 4xங்களா? அதோட டிஃப்ரென்ஸ் 480 lakh. 20x squared minus 8x squared equal to 480 lakh.
12x squared equal to 480 lakh, x squared equal to 480 divided by 12, 40 lakh. ரூட் பண்ணும்பொழுது எக்ஸ் ஸ்கொயர்டை ரூட் பண்ணால் எக்ஸு 40 லேக்கை ரூட் பண்ணால் 2000. ஸோ நமக்கு கிவன் கொஷின் செகண்ட் மந்த் சேலரி 4x 4 into 2000 8000. இதாங்க ஆன்சர். சம் நம்பர் 17 ஜூன் 2015 கேட்டிருக்காங்க. இஃப் ஒன் டைப் ஆஃப் ரைஸ் காஸ்ட் 13.84 and is mixed with another type of rice cost is 15.54. The mixture is sold at 17.60 with a profit of 14.6%. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு பேக்கில் 13 rupees 84 rupees ரைஸ் இருக்குது, இன்னொரு பேக்கில் வந்து 15 rupees 54 பைசா ரைஸ் இருக்குது. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி 17 rupees 60 அதாவது 17 ரூபாய் 60 பைசாக்கு சேல் பண்ணுறாங்க. ப்ராஃபிட் வந்து 14.6% கிடைக்குது. தென் விச் ப்ரப்போர்ஷன் ஆர் தி டூ டைப்ஸ் ஆர் மிக்ஸ்டு? எந்த ப்ரப்போர்ஷனில் அந்த ரெண்டு ரைஸையும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஜூன் 2015 இந்த ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. நமக்கு சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ சேல்ஸ் மைனஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு காஸ்ட். சேல்ஸ் 17.60 மைனஸ் 14.6. ஸோ காஸ்ட் வந்து 15.0304. அலிகேஷன் ரூல் படி ஒரு சைடு ரைஸ் காஸ்ட் வந்து ஒரு சைடில் 13.84, அனதர் சைடில் 15.54. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதை ஜாயின் பண்ணி 15.03 போட்டுக்கோங்க. ஸோ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் எழுதுங்க. 15.03 மைனஸ் 13.84 வந்து ட்ரீட்டட் அஸ் 1.19 வந்துருங்களா. நெக்ஸ்ட் 15.03 மைனஸ் 15.54 வந்து 0.51. ஸோ ஒரு பக்கம் 0.51 இருக்குது, இன்னொரு சைடு 1.19 இருக்குது. ஸோ இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 51,119 கிடைக்கிது. ஸோ இது ரெண்டும் எந்த டேபிளில் கரெக்ட் ஆகும்னா 17 டேபிளில் டிவைட் பண்ண முடியும். ஸோ 51 டிவைடட் பை 17 3, 119 டிவைட் பை 17 வந்து 7. ஸோ ஆன்சர் இஸ் 3:7.